திடீர் திருப்பம் ஏற்படுமா? இரவோடு இரவாக அந்த புயல் பொறுத்தவரை சென்னையை நோக்கி நகர தொடங்குமா? நாளை அதிகாலை நேரங்களில் அதி கனமழை எதிர்பார்க்க முடியுமான்னு பல கேள்விகள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்காகவே ஒரு சிறப்பு வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம கொடுத்திருக்கிறோம். இது கடைசி நிமிஷத்தில் இதனுடைய திசை மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சாதகமான சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் நிலவுகிறதா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நண்பர்களே நம்ம பார்த்து சொல்றோம். நீங்க நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சென்யார் என்ற புயலும் நமக்கு உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அந்த புயல் எப்போ உருவாகும் அப்படிங்கிற தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம சேர்த்து பார்க்கலாம். இப்போதைக்கு மோந்தா புயல் நம்ம உருவானதை நம்ம பார்த்தோம். அடுத்து சென்யார் என்கிற புயல்னால தமிழகத்திற்கு எந்த அளவு ஒரு பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா பார்க்கலாம். அடுத்த புயல் சின்னங்கள் எப்பொழுது உருவாகும், தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்த பாதிப்புகள் எந்தெந்த தேதிகள்ல அப்படிங்கிறதையும் உறுதியா நம்ம பார்க்கலாம். நீங்க அதுக்கு முதலாவது ஒரு லைக் போடணும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. வங்கக்கடல்ல உருவான மோந்தா புயல் சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவுல நிலை கொண்டிருக்கு. 670 கிலோமீட்டர் தொலைவுல நிலை கொண்டிருக்கிறது. இது படிப்படியாக இன்னும் நமக்கு அந்த புயலுடைய வேகத்தன்மை நாளைய தினங்கள்ல இன்னும் கொஞ்சம் வேகமாக நகர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்ப ஏற்கனவே கரையை கடந்தா போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் புயல் பொறுத்த வரைக்கும் வேகமாக முன்னேறிக்கிட்டே இருக்கு. இது இன்னும் சீக்கிரமாக நமக்கு வந்து கரை பகுதிகளை தொடுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு. நாளைய தினங்கள்ல இது சற்று தீவிர புயலாக உருமாறி வேகமாக கரை நெருங்கக்கூடும். எந்த கரை, சென்னையா அல்லது ஆந்திராவில் இருக்கக்கூடிய விசாகப்பட்டினம், மசுலிப்பட்டினம் போன்ற இடங்கள், அதே மாதிரி விஜயவாடா உள்ளிட்ட இடங்கள்லயா நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த பகுதிகளில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதை நம்ம பார்க்கிறோம். மெல்ல மெல்ல படிப்படியாக வடமேற்கு திசை நோக்கி இந்த புயல் நகரவும் ஆரம்பிச்சாச்சுங்க. ஏற்கனவே நம்ம யூ-டர்ன் போடுகிறது மோந்தா புயல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய அந்த பாதை பொறுத்த வரைக்கும் இப்போ அது தயார்படுத்திருச்சு. அது எந்த பாதையை நோக்கி நகர போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் கனமழை கண்டிப்பா 100% பெய்யும் அப்படிங்கிற மாவட்டத்தினுடைய பட்டியல் நம்ம பார்த்துருவோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இந்த மாவட்டங்கள்ல தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. நாளைய தினங்கள், அதாவது அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும். அதே சமயங்களில் நாளை பகல் நேரங்கள் மற்றும் மாலை நேரங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையினுடைய தீவிரம் எதிர்பார்க்கலாம். இதுல குறிப்பா வலுவான மழை பொழிவுகள் திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர மழை பொழிவுகள் அதிகாலை நேரங்கள் காலை நேரங்களிலும் கண்டிப்பா இருக்கும். சென்னை, வட சென்னை மற்றும் தென் சென்னையிலும் கொஞ்ச நேரம் மழை பெய்யும், அதுக்கப்புறம் ஓய்வு கொடுக்கும், மீண்டுமாக நமக்கு மழை தொடங்கும், ஓய்வு கொடுக்கும். இப்படியாக நமக்கு மழை பொறுத்தவரை வட சென்னை மற்றும் தென் சென்னையில எதிர்பார்க்க முடியும். காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் அதே போலதான். காஞ்சிபுரத்துல ஸ்ரீபெரும்புத்தூர், குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், வாலாஜாபாத் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும். அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுகிறது. சில இடங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை, ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை, குறிப்பா திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டுமே மிக கனமழை வரலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. நிச்சயமா நம்ம சொல்றோம். செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் விட்டு விட்டு தீவிரமடையும். கடுமையான சூறாவளி வங்கக்கடலில் மோந்தா புயல் அதனுடைய வேகத்தை 110 கிலோமீட்டராக நாளைய தினத்துல உயர்த்திடும். இன்னைக்கு வந்து 70 முதல் 85 கிலோமீட்டர் வேகமாக இன்றைக்கும், நாளைய தினங்கள்ல உங்களுக்கு வந்து 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதனுடைய தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமா மாற்ற போகுது. இதன் காரணமாக வங்கக்கடல் கொந்தளிப்புடன் காணப்படும். அதனால மீனவர்களுக்கு ஏற்கனவே நம்ம எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். வங்கக்கடல் பக்கம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம எச்சரிப்புகள் கொடுத்திருக்கிறோம். அதனால மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் இப்போது வரை உஷார் நிலையில தான் இருக்கிறாங்க. அதனால மக்கள், நம்ம கடலோர பகுதியில் இருக்கிறவங்க நம்மளும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். இதன் காரணமாக வங்கக்கடல் பொறுத்த வரைக்கும் மிக கொந்தளிப்போட காணப்படும். நிறைய இடங்களில் கடல் சீற்றங்கள் பொறுத்த வரைக்கும் பல அடி உயரத்துக்கு, குறிப்பா ஆந்திர கடலோர பகுதிகள்லாம் பல அடி உயரத்துக்கு கடல் அலைகள் எழும்பி ரொம்ப கடுமையான கடல் சீற்றம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமா கொந்தளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சரி, இதெல்லாம் போகட்டும். எங்க தான் இது கரையை கடக்க போகுது அப்படின்னு பலருடைய கேள்விகளாக இருக்கு. மறுபடியும் உறுதிப்படுத்தி இருக்கிறோம். இது கரையை கடக்கக்கூடிய இடத்தை மறுபடியும் மீண்டுமாக நம்ம உறுதிப்படுத்தி சொல்றோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சென்னையில தான் வந்து கரையை கடக்க போகுது,
சென்னை வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவை சந்திக்க போகுது, 50 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது, 60 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுது, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து தேவையில்லாம நமக்கு வந்து தவறான தகவல்களை வந்து கொடுக்க கூடாது. அப்போ இது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படிங்கிற உண்மையான தகவல் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய குறிப்பா அந்த காக்கிநாடா, மச்சிலிப்பட்டினம் போன்ற பகுதிகளில் தான் இது அதிகபட்சமாக கரையை கடந்து அதிகனமழை ஆந்திர பகுதிகளில் தான் கொடுக்க போகுது. அந்த 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர்லாம் ஆந்திர பகுதிகளில் தான் பெய்யுமே தவிர சென்னையில வந்து 50 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது. இது வெறும் மிகப்பெரிய ஒரு தவறான தகவல் அப்படிங்கிறதை நம்ம சொல்லிடுறோம். அதனால சென்னை பகுதிகளில் யாராவது வந்து இவ்வளவு மழை பெய்யும்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து நம்ப வேண்டாம். ஆகவே நமக்கு வந்து கனமழை மட்டும்தான் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிஞ்சி போனா அந்த திருவள்ளூர்ல அந்த கும்மிடிப்பூண்டி பொன்னேரி பக்கம் வேணா சற்று வலுவான மழை பொழிவுகள் இருக்கலாமே தவிர மற்றபடி நமக்கு பெரிய அளவுல ஆபத்துகள் கிடையாது. இதனால அந்த 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர்னு சொன்னாங்க பாருங்க, அது எந்தெந்த ஊருங்கிறது இப்ப நம்ம சொல்றோம். இதன் காரணமாக நெல்லூர், ஓங்கோல், விஜயவாடா, மச்சிலிப்பட்டினம் உள்ளிட்ட தெற்கு ஆந்திர பகுதிகள் முழுவதுமாக அதி கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏன்னா புயல் கரையை கடக்கும் போது சாதாரணமா கிடையாது. ஒரு பக்கம் காற்றுடைய வேகம் 70 முதல் 85 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளியும் வீச போகிறது. அதே சமயங்கள்ல மழை பொழிவும் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். சில இடங்கள்ல கனமழையாகவும் சில இடங்கள்ல நமக்கு விட்டு விட்டு நமக்கு தமிழக கடலோர பகுதி பொறுத்த வரைக்கும் கனமழையும் மிதமான மழையுமா இருக்கும். ஆனா ஆந்திர கடலோர பகுதி பொறுத்த வரைக்கும் அதிக மழையை நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே நமக்கு ஒரு தாழ்வு பகுதி உருவாகி நிறைய இடங்கள் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நமக்கு ஏற்கனவே பதிவாகிருச்சு. தெற்கு ஆந்திர பகுதிகளில் மழை குறைவாக இருக்கு. வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சு எங்களுக்கு ஒரு தாழ்வு பகுதி கூட வரவே இல்லை அப்படின்னு அங்க இருக்கக்கூடியவங்க புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக தான் இந்த தாழ்வு மண்டலம், அதாவது இது மோந்தா புயலாக வங்கக்கடல்ல உருவானாலும் கரையை கடக்கும் போது ஒரு தாழ்வு மண்டலமாகவே கரையை கடந்து அங்க அதிக அளவுல மழை பொழிவு தெற்கு ஆந்திரா முழுவதுமாக அதிக அளவுல மழை பொழிவு கொடுத்து அங்க இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ண போகுது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்து வரும் நாட்கள்ல உருவாக போகுது. சென்யார் என்கிற புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகுமா எந்த தேதியில அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். நவம்பர் முதல் வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப், அதாவது ஒரு சற்று மழையினுடைய ஓய்வு இருக்க போகுது. நவம்பர் முதல் வாரத்துல மழையினுடைய ஓய்வு தமிழ்நாட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது 3வது வாரத்துல அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி மிகப்பெரிய பாதிப்புகளையும் சேதத்தையும் ஏற்படுத்த போகுது. அதனால சாதாரணமா நினைக்காதீங்க, இது வெறும் முதல் தாழ்வு பகுதி தான். இப்போ நம்ம இன்னும் அக்டோபர்ல தான் இருக்கிறோம். இன்னும் நவம்பர் மற்றும் டிசம்பர் 60 நாட்கள், இன்னும் சரியாக சொல்ல போனா 90 நாட்கள் இருக்கு. 80 முதல் 90 நாட்கள் வரைக்கும் இன்னும் வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் இருக்கும். ஏன்னா பொங்கல் முடிந்த பிறகுதான் வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது முடிய போகுது. சராசரியாக நமக்கு 80 முதல் 90 நாட்கள் வரைக்கும் இன்னும் நமக்கு நேரங்கள் மற்றும் நாட்கள் இருக்கு. இந்த நாட்கள்ல நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வலுவான நிகழ்வுகள் பொறுத்தவரை நிச்சயமாக தமிழகத்தில் கரை கடந்து அதிக மழை பாதிப்புகளை ஏற்படுத்த போகுது. நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை நேரங்களிலும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து வழங்கப்படும்.